வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாயென அன்பு செய்து தந்தையாய் பரிந்து சொந்த சேயென அணைத்து பேசி செவ்விய அறிவு தந்து தூயன நடத்தை கோரி துணையென நடந்து காட்டும் ஆயனர் குணமுள்ளோன் ஆசான் என்றழைக்கத்தக்கோன் என்ற நாமக்கல் கவிஞரனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளின் வடிவமாக நம்மோடு வாழ்ந்து ஸ்தூலத்தால் மறைந்து சூக்குமத்தால் நம் உயிரிலே நிறைந்து அறிவிலே தெளிவு தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த தத்துவ விளக்கங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தத்துவ விளக்கம், நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிலையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆன்மீகம் என்ற ஒன்று ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூட்டம் இல்லாத கோயிலுங்களே இல்லை. எந்த கோவிலை பார்த்தாலும் கூட்டம். முதல்ல நாம் செய்யாத சில விஷயங்களை கூட நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, செஞ்சிட்ருக்கோம். இந்த பிரதோஷ வழிபாடெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது, அப்படி தான் இருந்தது. அதே போல் இப்போ நான் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போனேங்க. திருவண்ணாமலை என்பது ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தலம், நமக்கு தெரியும். ஆனால் அது இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு நாட்டில் அல்லது ஒரு இடத்துல ஆன்மீகம் உண்மையிலேயே தழைத்திருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும்னா, அமைதி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், மக்கள் தேவைகள் நல்ல விதமாக பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னங்க, உண்மையாக ஆன்மீகம் தழைச்சிருக்குது, அங்கே அருள் நிலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குதான்னு நம்ம ஒரு கேள்வியை நான் குறையாக சொல்லலை, எடுத்தோன்னே குறையாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். இன்றைய சமுதாய நிலையை பார்க்கும்போது கோவிலுக்கு போகிறது என்ன நோக்கம்ங்கிறது தெரியாமையே மக்கள் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது. அதாவது உண்மையான ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்றத உணர்ந்த பெரியோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை தானே அந்த குறைகளுக்கான தீர்வுகளை கண்டு வாழ்க்கையில் உயரணுங்கிற நோக்கத்தில் தான் இத்தனை ஆலயங்களையும் நம்ம பெரியவங்க கட்டினாங்க. இவ்வளோ கோவிலுங்க கட்டியிருக்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒன்றும் அறிவில்லாதவங்க கிடையாது. அந்த ஆலயங்கள் என்பது ஒரு அற்புதமான விஷயம். அந்த ஆலயத்திற்குள்ளாக மிகப்பெரிய ஒரு சக்தியை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கங்க, சார்ஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து அந்த இடத்துல ஒரு வடிவத்தை வச்சு, அது பிரபஞ்ச சக்திங்கிறது காந்த வடிவம். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த சப்தத்தை நம்மளால் பார்க்க முடியல, உணர மட்டும்தான் முடியுது இல்லையா? இப்போ காது கேட்காதவங்களுக்கு அதுவுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் அந்த சப்தம் மறைபொருளாக இருக்கு இல்லையா? இப்போ அந்த சப்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியலங்க, கண்ணால் பார்க்க முடியல, காதால் மட்டும்தான் கேட்க முடியுது. அதுபோல இந்த பிரணவ சக்தியாக, காந்த சக்தியாக பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர்ந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆற்றலை நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சீவகாந்த ஆற்றலுக்குள்ளாக கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய அறியாமை, குழப்பம், பிரச்சனைகள், இதற்கான ஒரு தீர்வுக்கான ஒரு அமைதியை பெறக்கூடிய இடமாகத்தான் ஆலயங்களை வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஆலயங்கள் எப்படி இருக்குதுன்னா, பல ஆலயங்களில் இன்னைக்கு பொருள் வயப்பட்ட நிலையில தான் இருக்குதே தவிர, ஆலயம் என்பது பல இடங்களில். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கோயிலுக்கு போனாங்க, சாமியை பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னாங்களாம். பார்க்காமே வந்துட்டாங்க.
நான் என்ன சொல்கிறேன், அந்த சாமி அங்கே போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கே நான் நாத்திகம் பேசலை, உண்மையை பேசுகிறேன் இல்லையா? அப்போ அந்த கோயிலுக்குள்ளே ஒரு 5 பேர் போயிருக்காங்கன்னா 5000 ரூபா கொடுக்க முடிஞ்சவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அப்போது இன்னைக்கு ஆலயம் என்ன ஆயிடுச்சுன்னா, சுதந்திரமாக ஒருத்தர் போய் வழிபாடு செய்யறதுக்கு கூட ஒரு தகுதியற்ற நிலையில் போயிட்டு இருக்கும் போது நம்ம முன்னோர்கள் அந்த ஆலயத்தை உருவாக்குன நோக்கமே அங்கே மாறி போச்சு இல்லையா? யார் வேணாலும் போகலாம், இறைவனை தரிசனம் பண்ணலாம். எத்தனையோ அடியார்கள், எத்தனையோ பாடல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாங்க நமக்கு. அது நம்ம வாழ்க்கையில் தன் மூலமான மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனை இருக்கணுன்றதுக்காக தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்னவா மாறி போச்சுங்க? எல்லாமே மாறி போச்சு இல்லையா? இப்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை. இப்போது வேதாத்திரிய தத்துவம்னு வேதாத்திரி மகரிஷி ஒரு ஆன்மீகத்தை இன்னைக்கு சமுதாயத்தில் கொடுத்துருக்கிறார். இது மற்ற ஆன்மீகத்திலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த ஜாதியாக வேணாலும் இருந்துங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக வேணாலும் இருந்துங்க, எந்த இறைவனை நீங்கள் வேணாலும் வழிபட்டுக்கங்க, எங்கே வேணாலும் போய்க்குங்க, குடும்பத்துலேயும் இருந்துக்கங்க. இதுக்கு இடையில் உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுங்க, மனசை அமைதியாக வச்சுங்க, அறிவை தெளிவாக வச்சுக்கங்க, இயற்கை என்ற பேராற்றலை உணர்ந்து கொள்ளுங்க, அந்த இயற்கையோடு ஒத்து எப்படி வாழறதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதை தவிர வேதாத்திரியத்தில் வேற ஏதாவது நம்ம சொல்கிறோமா? கிடையாது இல்லையா? இப்போ கோவிலுக்கு நம்ம ஏன் போகிறோம் சொல்லுங்க? யாராவது இது வரைக்கும் நம்ம கோவிலுக்கு போயிருக்கோமே? எதுக்கு போயிருக்கோம்? நமக்கு என்ன தேவையோ அதை போய் கேட்க தான் கோவிலுக்கு போயிருக்கோம் இல்லையா? வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் இறைவன்கிட்ட. நான் இப்போ சமீப காலமாக நிறையா பேர்கிட்ட கேட்குறேன். அதாவது இப்போ போய் பரிகாரம் பண்ணுறாங்க சில கோவிலில். சில கோயிலில் வந்து நேர்த்திக்கடன் அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ ஒரு விஷயம் வேண்டிக்கிறோம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்காக போய் நான் என்ன பண்ணுறேங்க, கோவிலில் போய் அந்த இறைவனுக்கு ஒன்று கொடுக்குறேன். என்னைக்காவது எதுவுமே நம்ம கேட்காம வேண்டாமல் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய நன்மைக்கு இறைவனுக்கு போய் நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? யாருமே கிடையாது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது சங்கடத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அதை போய் அங்கே நேர்த்திக்கடன்னு செய்கிறோம். ஆனால் நான் எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை வந்துருச்சு, ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு, நான் எந்த கோயிலையும் வேண்டலை அப்படின்னா இறைவா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்காக உனக்கு நன்றின்னு யாருக்காவது போய் சொல்லியிருக்கிறோமா? கிடையாது. அப்போ இது என்ன ஆன்மீகம்? அப்போ மனிதன் தன்னை பற்றியும் தெரியல, இயற்கையை பற்றியும் தெரியல, எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றியும் தெரியல. ஆனால் என்ன பண்ணுறோங்க, ஏதோ ஒன்றை நம்ம வழிபாடு செய்கிறதுனால, அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறத வந்து ஒரு பெருமையாக நினச்சிட்டு போகிறவங்களையெல்லாம் நான் பார்க்குறேன். டெய்லி போயிடுவாங்க. சரி, நீங்கள் போகலன்னா சாமிக்கு என்ன இப்போ குறைஞ்சி போயிட போகுது? இதெல்லாம் வந்துங்க உண்மையிலேயே இறைவனை எதிர்பார்த்து தான் நாம் இருக்கமே தவிர நம்ம கிட்ட எதிர்பார்த்து இறைவனுக்கு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை இல்லையா? அப்போது ஆன்மீகத்தில் உயர்ந்த முன்னோர்கள் இத்தனை ஆலயங்களை நமக்கு கட்டி வச்சிருக்காங்க. எல்லா ஆலயங்கள்லையும் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சாங்க, நவக்கிரக வழிபாடு அப்படின்னு ஒன்று வச்சாங்க. இப்போ போன திங்கக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய சித்தர் கோயிலுக்கெல்லாம் போனோம். ஒரு 25 பேர் நம்ம மன்ற அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து போனோம். அப்போ நான் சொன்னேன், திருவாரூர் கோயிலை பற்றி சுற்றி காமிக்கும் போது, ஏன்னா நான் என்னோடய கிரவுண்டு வந்து தியாகராஜ சுவாமி கோயில் தான். நான் விளையாண்டது நான் சொல்லியிருப்பேன், என்னோடய யூடியூப் ஸ்பீச் கேட்டவங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், இந்த ஊரில் மட்டும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நவக்கோள்களை நேராக வச்சுருப்பாங்க ஒரே வரிசையில். மற்ற இடங்கள்ல எப்படி இருக்குங்க, வட்ட வடிவத்தில் இருக்கும், சென்டரில் சூரியன் இருக்கும், அப்படி வச்சுருப்பாங்க. இப்போது இறைவனை வணங்கக்கூடிய அந்த நிலையை உணர்த்த வந்த பெரியோர்கள் ஏன் நவக்கிரகத்தை வழிபடணும்னு ஒரு நிலை வச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க மிகப்பெரிய புத்திசாலிங்க. இந்த பஞ்சபூத நவக்கிரக தவத்தை மகரிஷி நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் எந்த மகான்களும் கொடுக்காத ஒரு விஷயம் எதுன்னா நம்ம சுவாமிஜி கொடுத்த பஞ்சபூத நவக்கிரக தவம். இதை மகரிஷி வந்து சும்மா ஒன்றும் கொடுத்துடலங்க, அந்த அளவுக்கு நுட்பமாக அவர் பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்கள் தெரிஞ்சு அது எப்படியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு, அது மனிதனோட எப்படி கனெக்ட் ஆகுது, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் எல்லாத்துக்குமே அது எப்படி காரணமாக இருக்குங்கிற ஒரு துல்லியமான ஒரு கணிதம் தெரிஞ்சதுனால தான் வேதாத்திரி மகரிஷியால் இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி நமக்கு இந்த
பஞ்சபூத நவக்கிரக தவத்தை கொடுக்க முடிஞ்சுது. அப்போ திருவாரூர்ல ஒரே நேர்கோட்டில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஊர்ல என்ன ஐதீகம்னா, இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ நவக்கோள்களுக்கு பரிகார ஸ்தலம்னு வச்சிருக்காங்க. அது கூட இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது கேள்விப்பட்டாங்க. அதாவது கும்பகோணத்தை சுற்றியே ஏன் எல்லா கோயில்களும் இருக்கு. இப்போ நவக்கிரக ஸ்தலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை சுற்றி தான் பெரும்பாலும் இருக்கும் இல்லையா. அப்போ ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கும்பகோணம்ங்கிற இடத்துல வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆற்றலை வந்து முன்னோர்கள் உணர்ந்து இந்த இடத்துல வரும்போது எல்லா கோள்களினுடைய ஆற்றலையும் தன்வசமாக ஈர்த்து ஒரு இடத்துல அது குவிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அங்கே இருக்குன்னு அதை உணர்ந்து அந்தந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கோயில்களை நமக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ நவக்கிரக ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நவக்கிரக ஸ்தலத்துக்கு போயிட்டு இப்போ சனி பயிற்சி வந்துச்சா உடனே போய் சனீஸ்வரன் கோயில், குரு பயிற்சி வந்துச்சா உடனே ஆலங்குடி இல்லையா, ராகு கேது பயிற்சி வந்துச்சா உடனே கீழே பெரும்பள்ளம் இல்லையா, இன்னொன்று என்னங்க திருநாகேஸ்வரம். இப்படி அங்கே போய் நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வந்த உடனே நமக்கு ஒரு மாற்றம் வந்துருச்சா? யாராவது சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு சனி பயிற்சி வந்துச்சுங்க, நான் திருநள்ளாறு போயிட்டு வந்தேன், அன்னையிலேருந்து சனி எனக்கு எல்லாமே நல்லது பண்ணிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமானா ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. இன்னைக்கு ஜோதிடம் என்பது, நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரு விஷயம், ஜோதிடம் என்பது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா, ஏன்னா எனக்கே எங்கள் அம்மா ஜாதகம் எழுதலை, நான் சொல்லியிருப்பேன் 7 பேர் நாங்கள், அதில் எங்கள் அம்மா எனக்கு மட்டும் ஜாதகம் எழுதலை, மற்ற எல்லாருக்கும் எழுதிட்டாங்க. எனக்கு பெரிய வருத்தம் அதில், ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி எழுதாம இல்லடி நீ பிறந்த நேரமே எனக்கு மறந்துருச்சுன்னாங்க. நல்ல வேலை என்னைய மறக்காமல் போனீங்களே அப்படின்னு நினச்சிட்டு அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். அடிக்கடி இந்த ஜாதகக்காரங்களை கூப்பிட்டு பார்க்கறது கொள்வது வீட்டில் இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்ததுங்க. ஆனால் வேதாத்ரி மகரிஷிகிட்ட வந்தோடனே ஏன் நமக்கு ஜாதகம் எழுதலைங்கிற ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நவக்கோள்களையுமே நமக்கு நட்பாக்கக்கூடிய ஒரு குரு எதிர்காலத்தில் வருவாருன்னு சொல்லி தான் நமக்கு எங்கள் அம்மா ஜாதகம் எழுதாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு. அதனால எந்த கோள்களையும் நான் சின்ன வயசுலேருந்தே முரண்பாடாக நினச்சது இல்லைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, கோள்களை பார்த்து ஒரு பயம், அந்த பயத்தை மற்றவங்க என்னவா மாற்றிக்கிறாங்கன்னா தன்னுடைய வருமானமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மனிதனை பயமுறுத்தி உங்களுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி, ஏங்க மனிதன் சொல்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்போ தெய்வத்துக்கு எங்கே மதிப்பு இருக்குது இல்லையா? அப்போ ஜோதிடம் என்பது 100% உண்மை, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மகரிஷி நமக்கு வந்து பிரபஞ்சத்தை பற்றியும் சொல்லிட்டாரு, பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றியும் சொல்லிட்டாரு, அதே சமயம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருமையத்தை பற்றியும் சொல்லிட்டாரு இல்லைங்களா? இப்போ பிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரியும், பிரபஞ்சத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும், இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கெல்லாம் காரணம் எதுன்னு தெரியும், அந்த பிரபஞ்சம் நம்மளோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் எது காரணம், நம்ம இந்த உறவுகள்லாம் எதை வச்சு நமக்கு அமைஞ்சுது. ஏன்னா எந்த உறவையும் நாம தீர்மானிச்சோமா? இல்லை. அப்பாவை நம்ம தீர்மானிக்கல, அம்மாவை தீர்மானிக்கல, கூட பிறந்தவங்களை நம்ம தீர்மானிக்கல, நம்ம குழந்தைகளை இப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அப்படி இருக்குதான்னா இருக்கிறது இல்லை இல்லையா? அப்ப எந்த ஒன்றும் நமக்கு அப்பாற்பட்டு தான் நடக்குதுங்கும் போது நம்ம ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, மறுக்கவே முடியாது இல்லையா? அப்போ இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரகசியங்களையும் மகரிஷி ரொம்ப துல்லியமா பார்த்திருக்கார். பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த பஞ்சபூத நவக்கிரக தவம் என்ற ஒன்றை கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. இப்போ அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, கோளறு பதிகம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க, நல்ல நல்ல அவை மிக நல்ல நல்ல அடியார் அவர் கேட்டார். அப்போ இப்போ நம்மளும் தான் பக்தியா சாமி கும்பிடுறோம், நம்மளும் தான் இறை வழிபாடு செய்கிறோம், எந்த கோளாவது நம்மளை விட்டுட்டு தேடுதா? இல்லை இல்லையா? எல்லாம் அது நமக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் தினமும் உட்காந்து கோளறு பதிகத்தை எத்தனை முறை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் அதனால மாற்றம் வருமானா வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி வந்து நெகட்டிவா சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அடியார்களே கஷ்டப்பட்டிருக்காங்க. அடியார்களே பார்த்தீங்கன்னா அந்த கோள்கள் ஆட்டி தான் வச்சிருக்குது, சும்மா கிடையாது இல்லையா? அதை என்ன சொல்றாங்கன்னா கோலாட்டம்பாங்க. அந்த கோள்களோட ஆட்டம் கோலாட்டமா, அது எந்த மாதிரி ஆட்டம் போடுதோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும்
நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோள்களும் சுழல்வதால வரக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த அலை. அந்த அலை தொடர் அலையாக ஒரு வினாடி கூட அது நிக்கிறது இல்லைங்க. எந்த கோளும் பிரேக் அப்படி எடுத்துட்டு போறதே கிடையாது. அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலையும் தடமாற்றமோ அந்த கோள்களுக்குள்ளாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அது தடமாறாம இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குதுங்க? இறைநிலைகிட்ட இருக்கு. இப்ப பூமி இருக்கு. இப்ப பூமி மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுத்துது. ஒரு நாளைக்கு 15,50,000 மைல் வேகம் அல்லது 16 லட்சம் மைல் வேகத்துல சுத்துதுன்னு சொன்னா, இந்த வேகத்தை எந்த மனிதனாலையாவது தடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு மனிதனோட கண்ட்ரோலுக்கு அது வருமா? என்னைக்காச்சும் வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ பூமி சுத்துது, அது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில என்னைக்காவது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நவுறுதா? கிடையாது இல்லையா? இப்ப பூமி சுத்திட்டு இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் நவுந்ததுன்னா சந்திரன் மேல மோதிரும் இல்லையா? அந்த பக்கம் இது போதுமா? அதாவது நம்ம இந்த பக்கம் கொஞ்சம் பூமி தன்னுடைய சுழற்சியை நவுத்துச்சுன்னு சொன்னா சந்திரன் மேல மோதிரும் இல்லையா? அந்த பக்கம் நவுத்துச்சுன்னு வச்சிங்க, எது மேல மோதும்? செவ்வாய் மேல மோதிரும். கொஞ்சம் நவுந்தாலும் அதுவே என்ன சொல்றாங்க, நல்லா நினைச்சு பாருங்க. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனுக்கு பக்கத்துல புதன் இருக்கு, அதுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்கு. இது 88 நாளைக்கு ஒரு தடவை சுத்துது, இது 225 நாளைக்கு ஒரு தடவை சுத்துது. அதுக்கு அடுத்த வட்டப்பாதையில தான் நம்ம பூமி சுத்தி வருது, பூமியை சந்திரன் சுத்தி வருது. இப்படி வரும் பொழுது எல்லாமே ரவுண்டா சுத்தலங்க, நீள்வட்ட பாதையில சுத்துது. அந்த நீள்வட்ட பாதையில அப்படி சுத்தி வரும்போது இந்த இடத்துல வரும்போது என்ன வருங்க? அகல குறைவா இருக்கும். இந்த இடத்துல வரும்போது என்ன வருங்க? அந்த டிஸ்டன்ஸ்ல வித்தியாசம் வரும். அப்படி வரும் பொழுது 88 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய சுக்கிரன் அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வேலை இல்லை. ஆனா அதுக்கு அடுத்து சுக்கிரன் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் சந்திரன் சுக்கிரன் இதெல்லாம் அப்படி வளம் வரும் பொழுது சில நேரங்கள்ல அந்த பெண்டில் அப்படி சுத்தும் பொழுது ஒன்னோட ஒன்ன மோத வாய்ப்பு இருக்குதான். ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணுமோ, ஒரு விசை எந்த கோளும் ஒரு கோளோட இன்னொரு கோள் தொடாம அந்த அளவுக்கு அழகா இயக்கத்தை நடத்துதுன்னு சொன்னா, இதை எந்த மனிதனாலையாவது போய் தொட முடியுமா? அந்த இயக்கத்தை டச் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் அத்துணை இயக்கங்களும் நம்மளோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு கடலுக்குள்ள மீன் இருக்குது, திமிங்கலம் இருக்குது, சுறா இருக்குது, எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரு பெரிய காந்த களம். அதான் மகர்ஷி என்ன சொல்லுவாருங்க? மேக்னெட்டுன்னுவார். ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணுதுங்க? மோதுதுங்க. அந்த மோது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு எனர்ஜியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்குதுங்க. அதனாலதான் இருக்கிற ஆற்றல்லையே மிகப்பெரிய பேராற்றலாக நாம சொல்லக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் அப்படின்னு சொல்றோம். அந்த பிரபஞ்சத்துல நம்முடைய சூரியன் என்ன சொல்றாங்க? ஒரு கடுகளவுன்றாங்க. பூசணிக்காய் அளவு சூரியன்லாம் இருக்குன்றாங்க. 10,000 சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு பால்வெளின்றாங்க. எத்தனை பால்வெளி மண்டலங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு செகண்டுக்கு 1,36,000 மைல் வேகத்துல ஒளி பயணம் பண்ணுதுன்றாங்க. அந்த ஒளியாண்டை கொண்டு அளந்தா கூட எத்தனை லட்சம் ஒளியாண்டுன்னு இன்ன வரைக்கும் கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் அவ்வளவு பெரிய இயக்கத்துல இயங்கினா கூட அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்மளோட கனெக்ட் பண்ற வேலையை எது செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நவக்கோள்கள் தான் செய்யுது. இங்கதான் விஷயம். அதை தான் மகர்ஷி என்ன சொல்லிட்டாங்க, இந்த இயக்கங்களை எல்லாம் பார்க்கறாங்க மகர்ஷி. இந்த இயக்கங்களை எல்லாம் பார்த்து பிரமிச்சு போறார். பெரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாக காணுகின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பே யார் இயக்க வல்லாரே உனையன்றி இப்பேரண்டத்தை. பேரண்ட பகுதியினை எண்ணும் பொழுது பெருகி வரும் இன்பத்தை யான் ஏன் சொல்வேன். ஓர் அண்டத்துள் கோடி கோடி அண்டங்கள் ஒவ்வொன்றும் அளப்பரிய ஆற்றல் என்றோ. யார் அண்ட முடியும் அங்கே நான் அல்லாமல், எனினும் தன்னை அறிந்தோர்க்கு எளிது இது சொல்றார் இல்லையா? நீரண்ட துறைந்த எண்ணற்ற சீவ இன நிலைகள் உணர்வோம்ன்றார்.
அப்போ அங்க பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கிறது பூமியில வாழக்கூடிய புல்லுலேருந்து பூண்டுலேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி கலந்து நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த சக்தி மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை போடுறாருங்க. அப்போ இந்த நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்னா, நாள் என்ன வேணாலும் செய்யும், கோளும் என்ன வேணாலும் செய்யும். அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். ஏன்னா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல இல்லையா? நடக்கிறதுல முக்காவாசி நாம நினைச்சது இல்லை. இதுதானே நம்ம லைஃப் இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் நடக்கிறதே இல்லை. அப்படி நடந்ததெல்லாம் நாம நினைச்சதான்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள், இந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய உறவுகளோடையும் உணர்வுகளோடையும் இணைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை வழிபாடுன்னு ஒன்று பண்ணாங்க. அப்போ வழிபாடு என்பது எந்த விதத்திலையும் தவறு கிடையவே கிடையாதுங்க. நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய எண்ணத்தை ஒழுங்குபடுத்தவும் நம்பிக்கையையும் உறுதியையும் அந்த எண்ணத்திற்கு கொடுக்கவும் தான் ஆலயங்களை வச்சாங்க. இங்க போனா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு. இப்போ நம்ம திருநள்ளாறு போயிட்டு வந்தா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. திருநள்ளாறு போயிட்டு காரைக்கால்லேருந்து வந்து ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு நிற்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் உக்காந்தோம்னா சனி என்னைக்குமே நம்மளை விட்டுட்டு தேடாது. நீங்க பண்ற செயலுக்கும் உங்களுடைய அந்த கர்ம வினைக்கும் நிறைய கனெக்ட் ஆகுங்க. அந்த அன்பு கருணை என்ற ரெண்டு விட்டு கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி உணர்வுகள் இல்லாம நீங்க எந்த கோவிலுக்கு போய் எந்த அர்ச்சனை பண்ணாலும் எத்தனை அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும் எந்த கோளினுடைய நல்ல அலையையும் நம்மால் என்ன பண்ண முடியாதுங்க, பெற முடியாது. அப்போ நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா அடிக்கடி நான் திருவாரூர் போயிட்டு வர்றதுனால இப்போ நான் காரைக்கால்லேருந்து வந்து அந்த கதையெல்லாம் பார்த்தேன் ட்ரெயினில். அப்போ நினச்சி பார்த்தேன், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? நான் வந்து திருநள்ளாறு போயிட்டு வரேங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரேன். நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? நாகூருக்கு போயிட்டு வரேன். நீங்கள்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்? அங்கே ஒரு சக மனிதனுடைய உணர்வை புரிஞ்சு வயசானவங்க நின்றுட்டு வருவாங்க. அப்போ அவங்க அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டேன்றாங்க. நம்மலாம் இந்த வயசுக்கும் நான்லாம் டக்குன்னு உடனே எழுந்திரிச்சு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மனித நேயம், மனித அன்பு இதெல்லாம் வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கள்ங்கிறது தெரியாமல் நம்ம எந்த கோயிலுக்கு போய் எத்தனை அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அதனால தான் மகரிஷி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய வலிமையை நமக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டுங்க. அந்த நவக்கோள்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய பிரபஞ்சத்தை 12 வீடுகளாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ஏன் 12 வீடுகளாக அவங்க வகைப்படுத்தினாங்க? இப்போ சொல்றாங்க இல்லையா, வாரத்தினுடைய 7 நாட்கள், 12 ராசி, 27 நட்சத்திர தொகுதி, ஒரு தமிழ் வருடங்கள் 60, இது எல்லாத்தையும் சேர்த்தா 108. சரிங்களா? இப்போ இந்த 108 முறை நம்ம ஒரு அர்ச்சனை பண்றது அல்லது ஒரு நாமாவளி சொல்றது, ஒரு செயலை 108 நாட்கள் செய்யறது, இந்த மாதிரிலாம் நாம செய்யும் போது ஒரு உன்னதமான பலன் அடையலான்னு சொல்றாங்க. அங்க நடக்கிறது என்னன்னா, நாம ஒருமுகப்படுத்தி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சொல்ல 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 என்ன பண்ணோம், இதெல்லாம் மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தா அலை இயக்க தத்துவம் தான். இப்போ நம்ம சொல்லும் பொழுது முதல்ல எங்கே பதியுதுங்க, இந்த பதிவுகள் எங்கே பதியுதுன்னு நமக்கு மகரிஷி சொல்லியிருக்கிறார். எந்த ஒன்றா இருந்தாலும் எத்தனை இடத்துல பதியுதுங்க நமக்கு? 6 இடத்துல பதியுது. உடல் செல்களில், மூளை செல்களில், ஜீவகாந்த களத்தில், உயிரில், வித்து சக்தியில், வான்காந்த களத்தில், இந்த 6 இடத்துலையும் நம்ம அசைஞ்சாலும் பதியும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே தடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் இது என்ன பண்ணுங்க, அற்புதமாக ஸ்கேன் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் எங்கே வைக்குங்க, ஜெனட்டிக் சென்டரில் வச்சிடும். கருமையத்தில் நாம் பேசுறது, பார்க்கறது, நினைக்கிறது, சிந்திக்கிறது, நாம் செய்யக்கூடிய செயல் பதிவுகள் எல்லாமே எங்கே பதியுதுன்னா கருமையத்தில் பதியுது. இப்போ இந்த கருமையத்தில் என்ன இருக்குன்னா ஏற்கனவே கோடான கோடி வருஷம், எத்தனை வருஷம்னு தெரியல, பல ஜென்மங்களில் கொண்டு வந்த கருவினை பதிவு எங்கே இருக்குதுங்க, நம்ம உயிரில் இருக்குது. அப்போ இந்த நவ கோள்கள் என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க.
எப்படி வந்து நான் இப்போ சமீபத்தில் ஒரு நாள் நான் படுத்திருந்தேன், நைட்டு திடீர்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு இப்போ இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் வந்துட்டாங்க இல்லையா? வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1000 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 1000 கோடி மக்களை எடுத்துக்குவோம். முன்னாடி இருந்தவங்களை பற்றி நமக்கு தெரியாது. இந்த 1000 கோடி மக்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 1000 கோடி மக்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைரேகையில் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? கைரேகையில் நமக்கு ஆதாருக்கு அதுக்கு எடுக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கண்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கல. மகரிஷி நமக்கு தத்துவ விளக்கத்தில் அழகாக சொல்லிட்டாங்க, மனிதருள் வேறுபாடு ஏன் இல்லையா? அழகா வந்து 7 சம்பத்துக்கள் 16 காரணங்கள் சொல்லிட்டார். 7 சம்பத்துக்கள் என்னென்னங்க? உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலிவு, கீர்த்தி, சுகம், செல்வம். 7 சம்பத்துக்கள் எந்த ஒரு மனிதனுக்காவது இந்த 7ம் கிடைக்குதுன்னா, இதுவரைக்கும் அந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுக்கும் இந்த 7 சம்பத்தும் கிடைக்கல. உடல் வலிவு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா செல்வம் இருக்காது, செல்வம் இருந்தா சந்தோஷம் இருக்காது, சுகம் இருக்காது, உறவுகள்ல இனிமை இருக்காது. இந்த 7ல் இந்த 7ம் ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிச்சுன்னா அவன் மிகப்பெரிய பாக்கியவான். ஆனா இது வரைக்கும் அது மன்னரா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், எந்த மனிதனுக்கு இந்த 7 சம்பத்துக்கெல்லாம் அமையல. அப்ப அதுக்கு காரணம் என்ன சொல்றாருங்க? 16 காரணம் சொல்றாரு. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம்னு 16 காரணம் சொல்லிட்டார். இந்த 7 சம்பத்தும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு எது காரணம்னா 16 காரணங்கள் சொல்றார். இந்த 16 காரணங்களும் எங்க இருக்குதுங்க? நம்முடைய கருமையத்தில் இருக்கு. இந்த கருமையத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை அமையுது. அப்போ இந்த கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சத்துல 12 ராசி மண்டலங்களா அவங்க பிரிச்சாங்க. அத கால புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. காலம்னா என்னங்க? மகரிஷி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆதியில என்ன சொன்னாருன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்றும் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம்னார். அப்புறம் என்ன சொன்னாருங்க? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம். ஏன்னா நாங்க அந்த கிளாஸும் கேட்டோம். அடுத்து முதல்ல காலத்தை மகரிஷி இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது அந்த வகுப்பு நான் அட்டன் பண்ணேன். அப்ப பேராசிரியர்கள் கேட்டாங்க, என்ன சுவாமி இது வரைக்கும் 3 தானே சொன்னீங்க, இப்ப 4ஆவதா ஒன்னு சேர்த்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது, இப்பதான் இறைநிலை அதை எனக்கு உணர்த்துச்சு, உடனே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா வற்றா இருப்பு அப்படின்னு என்னங்க? எல்லாவற்றையும் தன்னுள்ளாக அடக்கி கொண்டது. தன்னுள்ளிருந்து எத்தனை உற்பத்தி பண்ணாலும், எத்தனை இயக்கங்கள் அது மலர்த்தினாலும் தன்னில் குறைவில்லாம எப்போதுமே நிறைவா இருக்கக்கூடியது அப்படின்றது. பேராற்றல் அப்படின்னா என்னன்னா, எத்தனை டன் இந்த பூமிக்கு எடை, சூரியனுக்கு எடைன்னு தெரியாது இல்லையா? அவ்வளவு சக்தி மிகுந்தது. பேராற்றலா அது என்ன பண்ணிட்டு இருக்குங்க? பிரபஞ்சம் முழுவதும் இயக்கத்துல இருக்கு. பேரறிவுன்னா என்னங்க? இத்தனையும் சீரா இயங்கிட்டு இருக்கு. இப்போ பூமிக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நீ 365 நாளைக்கு ஒரு தடவை தான் சுத்தணும்னு யாரும் சொல்லலை. தானாவே அது என்ன பண்ணுதுங்க? அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அப்போ அதுக்குள்ள ஒரு பேரறிவு அடக்கமாக இருக்கிறது. அதான் மகர்ஷி சொல்லுவாங்க, பூமிக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்குதான்னா நமக்கு இல்லை இல்லையா? ஏன் இல்லைன்னா, ஒரு நெல்லை போட்டால் 1000 நெல்லா கொடுத்துரும். நம்மளால அது முடியுமான்னா முடியாது. ஆனால் இதில் போட்டால் 1000 நெல்லா வருங்கிற அறிவு நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான் இறைவன். வேற அறிவு ஜீவனுக்கு அது கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் வற்றாய் இருப்பாக இருக்கிறது, பேராற்றலாக இருக்கிறது, பேரறிவாக இருந்தாலும் இது எல்லாமே காலத்தினுடைய கட்டாயமான ஒரு எல்லைக்கு உட்பட்டுத்தான் இயங்க முடியும்.